இடம் என்பது நமக்கு தேவையான ஒன்று. குளிர்பூச்சிகளாக, புன்மை தேரைகளாக ஒரு காலத்திலே கருதப்பட்ட மக்களுக்கு அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள் கான்கிரீட் வீடுகளாக அமைய வேண்டும். ஓடைகளுடைய புறம்போக்குகளில், சாலை ஓர புறம்போக்குகளில், ஓரங்களிலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு சமூக நீதியை நாம் தர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கும் என்பதை உணர்ந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1970களிலே அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபோதுதான் ஆதிதிராவிட பெருமக்கள் அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகளை கட்டக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தினுடைய வழியாக இந்த திட்டம் பல்வேறு அரசுகளால் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக 2006ஆம் ஆண்டு அவர் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருகிற போது ஆதிதிராவிட பெருமக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த வீடுகளைப் போல வீடு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே, உதாரணமாக குடிசையிலே வாழக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே அந்த குடிசை வீடுகளை மாற்றி கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று விரும்பினார். சென்னை போன்ற பெரும் மாநகரங்களிலே பெரிய பெரிய இடங்களிலே இருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதிகளை மாற்றுவதற்காக குடிசை மாற்று வாரியத்தை கண்ட கலைஞர் அவர்கள் சென்னை போன்ற நகரத்திலே மட்டும் குடிசைகள் இல்லை, தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலே இருக்கிறது, மண் வீடுகள், ஓட்டு வீடுகளிலே குடியிருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் வீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் முதலிலே உருவாக்கி கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்பதை அவர் கொண்டு வந்தார். அந்த திட்டம் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட தொடங்கி, ஆனால் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அது நிறைவேற்றாமல் அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்த காரணத்தால் 10 ஆண்டு கால இடைவெளியிற்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் கலைஞர் கனவு இல்லம் என்கின்ற திட்டத்தில் ஒரு வீட்டிற்கு ஏறத்தாழ 3.5 லட்சம் ரூபாய் இன்றைக்கு கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வசதியான ஒரு வீடுகளை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் அந்த திட்டத்தை மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்துவதற்காக இன்றைக்கு கொண்டு வந்து அந்த திட்டத்தின் கீழ் நாம் விருதுநகர் மாவட்டத்திலே மாத்திரம் ஏறத்தாழ 1700க்கு மேற்பட்டிருக்கக்கூடிய வீடுகளை இந்த திட்டத்தின் கீழ் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து துறை அதிகாரிகளிடத்திலே பேசி தமிழ்நாட்டிலே வழங்கக்கூடிய இந்த திட்டங்களில் நம்முடைய மாவட்டத்திற்கு மிக அதிகமான அந்த வீடுகளை அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார். அதில் நம்முடைய பகுதிக்கு இன்றைக்கு ஏறத்தாழ 176 வீடுகள் இன்றைக்கு அளிக்கப்பட இருக்கிறது. அது அந்நியிலே முதலமைச்சருடைய வீடுகள் மறு கட்டுமான திட்டத்தின் கீழே ஒரு 11 பேருக்கு கொடுக்கிறோம். காரணம், ஏற்கனவே நான் சொன்னதை போல ஊரக வீடுகளை பழுது பார்க்கக்கூடிய திட்டத்தில் நாம் கடந்த ஆண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சில வீடுகளை பார்த்தீர்கள் சொன்னால் என்னதான் பழுது பார்த்தாலும் என்றால் சொல்லக்கூட பழுது பார்த்தாலும் அது சரியாக இருக்காத நிலைக்கு பல வீடுகள் இருக்கு. எனவே பழுது பார்த்தால் ஓரளவுக்கு அந்த வீட்டில் நிச்சயமாக இருக்க முடியும் என்கின்ற வீடுகளுக்கு பழுது பார்க்கக்கூடிய திட்டத்தை எடுத்தோம். அந்த பழுதே பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மறுகட்டுமானம் செய்தால்தான் அதில் குடியிருக்க முடியும் என்கின்ற நிலை இருக்கிற போது இந்த ஆண்டு உடனடியாக அந்த மறுகட்டுமான திட்டத்திற்கும் பணங்களை ஒதுக்கி நம்முடைய பட்ஜெட்டில் ஒதுக்கி அதன் வாயிலாக இந்த ஆண்டு உங்களுக்கு 11 வீடுகள் எடுக்கப்பட்டு மொத்தம் நமக்கு இத்தனை வீடுகள் இன்றைக்கு 6,42 லட்சம் ரூபாய் செலவில் நம்முடைய சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றில் இல்லாத ஒரு பட்ஜெட்ல நிதியமைச்சர் என்கின்ற முறையில அந்த பட்ஜெட்ல இந்த திட்டத்தை அறிவித்து இந்த திட்டத்தினுடைய இத்தனை பேருக்கு இந்த ஆண்டு நாங்கள் அதிகமாக வழங்குகிறோம், அதனுடைய எண்ணிக்கையை உயர்த்தி வழங்கி இருக்கிறோம், இந்த ஆண்டு 3.5 லட்சம் ரூபாய் அளவில் இந்த திட்டங்களுக்கெல்லாம் பணம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தரப்படும் என்பதை நான் அறிவித்து விட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பாகவே பட்ஜெட்லாம் போட்டு நிதியமைச்சர்லாம் போட்டு முடிச்சு வச்சு அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் ஜிஓ போட்டு அந்த 2 மாசத்துக்கு அப்புறம் ஜிஓக்கு அப்புறம் அது நம்மளுடைய மாவட்டத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பிஓ கலெக்டர்லாம் பார்த்து அதுக்கப்புறம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தினுடைய பிரசிடண்டா இருந்தா அவரு அல்லது கிளர்க்கா இருந்தா அவங்க ஜோனல் பிடிஓ இவங்கெல்லாம் யார் இந்த பயனாளிகள்னு அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆகி இதை செய்யறதுக்கே 5-6 மாசம் ஆகும். ஆனால் வரலாற்றிலே முதல் முறையாக
நிதியமைச்சர் பட்ஜெட்டை சொல்லிவிட்டு சிவகாசிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அதுக்கு ஜீவோ அதுக்கான அரசாங்கம் போட்டு இதுல யார் யாரெல்லாம் பயனாளிகள் இவங்களெல்லாம் பார்த்து பார்த்து தேடி எடுத்து இவங்களுக்கெல்லாம் வீடு இல்லை இவங்களெல்லாம் உடனடியாக கொடுங்க என்று கொடுத்து இன்னைக்கு உங்கள்கிட்ட உடனடியாக வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்றோம். உங்களுக்கெல்லாம் ஒர்க் ஆர்டர் கொடுத்து உடனடியாக நீங்க வேலையை ஆரம்பிங்க. அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு பந்தய குதிரை வேகத்தில் ஓடுது. எள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ள என்னையா முடியுது. அந்த பயனை இந்த திட்டத்தினுடைய பயனை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை நாம் அனைவருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பயனாளிகளான உங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கும் இருக்கிறது, மக்கள் பிரதிநிதிகளாக எங்களுக்கும் இருக்கிறது. எனவே அனைவரும் நாம் ஒன்றாக இணைந்து இந்த திட்டத்தை மிக சிறப்பான வகையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த பணிகளை உடனடியாக துவங்க வேண்டும். தொடங்கி ஏன்னா ஒரு காரியத்தை துவக்கி வைக்கிறது ஈஸி, ஆனா இதனுடைய முழு மகிழ்ச்சி எப்ப நீங்க பெறுவீங்க? நீங்க வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறவங்க ஒரு பழமொழி சொல்வாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு. வீடு கட்டுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நமக்குன்னு ஒரு வீடு, நம்ம குடியிருக்கிற வீடு, நம்ம சொந்த முயற்சியில் அரசாங்கத்துடைய உதவியோடு நம்மளுடைய முயற்சியிலும் நாம் இருந்து கட்டக்கூடிய அந்த வீடு, நாளைக்கு அந்த வீட்டில் நீங்க போய் மனநிறைவாக புண்ணியவாளன் ஸ்டாலின் இதை கொடுத்தார், நான் இந்த வீட்டிலே என்னுடைய வீட்டிலே நான் இன்றைக்கு குடியேறி இருக்கிறேன், ஓலை குடிசையில் இருந்தேன், ஓட்டு வீட்டிலே இருந்தேன், எனக்கு அதற்கான பட்டா வழங்கினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் பெருமையா சொன்னாரு, நம்ம மாவட்டத்தில் மட்டும்தான் முதல்ல 40,000 பேருக்கு பட்டா கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் செல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏழை எளிய மக்கள் பட்டா இல்லாதவர்களுக்கு அத்தனை பேருக்கும் பட்டா. நேற்று பார்ப்பேன் என்று சொன்னால் பயனாளிகளின் எண்ணிக்கை திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,50,000 தொற்றிருக்கிறது என்று சொன்னால் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறது, யாருக்கு இந்த அரசு உதவி செய்ய வேண்டும், அதில் கட்சி வேறுபாடு கிடையாது, அதில் மத வேறுபாடு கிடையாது, ஜாதி வேறுபாடு ஊர் வேறுபாடு எதுவும் கிடையாது. நீங்கள் அனைவரும் தமிழ்நாட்டினுடைய மக்கள், தமிழ் பெருங்குடியின மக்கள், உங்கள் அனைவருக்குமான உதவிகளை நன்மைகளை செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய தலையாய கடமை என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தெரிவித்தார். அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஓடியாடி உழைத்து செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பட்டாக்கள் வழங்கிட்டோம், வீடுகள் வழங்குகிறோம். உங்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதிலே இந்த ஆட்சி கண்ணும் கருத்துமாக இருக்கும். அப்படி நீங்கள் கட்டக்கூடிய வீடுகளிலே நாளைக்கு அந்த வீடை நீங்கள் கட்டி அந்த வீட்டிலே ஒரு திறப்பு விழா வைத்து நீங்கள் அந்த வீட்டிலே போய் நிம்மதியாக குடியேறி பால் பொங்கி உங்கள் குடும்பங்களிலே ஒரு நல்ல சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் அந்த வீட்டிலே நடைபெற வேண்டும் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு நேரத்தில் தெரிவிப்பேன். அந்த இனிய வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவருக்கும் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.